மகாகவி பாரதியினுடைய ஆத்திசூடியிலே 88வது இனிய தொடராக அமைந்திருப்பது யவ்வனம் காத்தல் செய். யவ்வனம் என்றால் என்ன என்றால், யவ்வனம் என்றால் அழகு என்று பொருள். சொல்லுக்கு இல்லையா அழகு, இளமை, வனப்பு, பொலிவு முதலியவைகளெல்லாம் யவ்வனம் என்று சொல்லலாம். இந்த யவ்வனத்தை காத்தல் செய் என்று சொல்கிறார். யவ்வனம் என்றால் அழகு, இளமை, வனப்பு, இனிமே அவற்றையெல்லாம் காத்தல் வேண்டும். ஏனென்றால் இளமையும் அழகும் எப்போதும் ஒரு இடத்தில் அமைந்திருப்பது என்பது மிக பெரும் சிறப்பு. என்றும் 16ஆகம் வரம் பெற்றவன் மார்க்கண்டேயன் என்பதை பார்க்கிறோம். அது எல்லோருக்கும் அமையாது. இனிமே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இளமையும் வனப்பையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பாரதி பேசுகிறான். அதனால்தான் அவன் பாடுகிற போதெல்லாம் இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, ஒளியிழந்த நாட்டிலே இன்றேனும் உதய ஞாயிறு ஒப்பவே வா வா என்று இளைஞர்களை பார்த்து அழைக்கிறான். ஏனென்றால் இளமையும் வலிமையும் உடைய இளைஞர்கள் தான் ஒரு நாட்டிற்கு மிகச்சிறந்த பெருமையை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று பாரதி எண்ணுகிறான். அதனால் உடல் வளமையும் இளமையும் வலிமையும் ஒருவருக்கு இன்றியமையாது என்பதை பேசுகிறார். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ என் மனத்தினை நினைத்து திண்ணமுறை இசைத்து கொண்டு இன்று விளையாது இன்புற்றிருந்து வாழ்வீர் என்று. அதனால் இன்றைக்கு பிறந்தோம் என்று நினைத்து நேற்றைய கவலைகளெல்லாம் புறந்தள்ளி மகிழ்வோடு வாழ்ந்தால் வலிமையுடையவர்களாக நாம் மாறலாம் என்பதைத்தான் பாரதி பேசுகிறான். இளமையும் உடலும் பெறுதற்கரியது, அதனை தீய வழியிலே சென்று கெடுத்து கொள்ளாது அதனை பேணி காத்தலால் நமக்கும் வளமை உண்டு, நாட்டுக்கும் வளமை உண்டு, நம்மை சார்ந்தாருக்கும் வளமை உண்டு என்பதனால்தான் பாரதி யவனம் காத்தல் செய் என்று பேசுகிறான். நல்ல யவனம்தான், நல்ல வளமை, நல்ல இளமைதான், நல்ல வனப்பு தான் ஒருவருக்கு பெருமையை தரும், சுறுசுறுப்பை தரும், ஆற்றலை தரும் என்பதனாலே யவனம் காத்தல் செய் என்று பாரதி அறிவுறுத்துகிறான்.